ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆக்சுவலி வந்துட்டு நம்ம குக்கும்பர் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஒரு லெவலுக்கு ஸ்டெப் டெஃபினிஷன் சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. ஸ்டெப் டெஃபினிஷன் வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபைல் ஜெனரேட் பண்றோம். ஃபீச்சர் ஃபைல் ஜெனரேட் பண்ண உடனே அதை ரைட் கிளிக் பண்ணி நம்ம ரன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ஸ்டெப் டெஃபினிஷன் ஃபைல் ஜெனரேட் ஆகும். அதை வந்து தனியா ஒரு கிளாஸ்ல போட்டு வச்சிருவோம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சரி, ஓகே. இப்ப ஒரு யூசர்லயே இங்க 2 ஸ்ட்ரிங் வச்ச மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். ஓகேங்களா? இதுல சிங்கிள் ஸ்ட்ரிங்கும் வச்சு பண்ணலாம், டபுள் ஸ்ட்ரிங்கும் வச்சு பண்ணலாம். அதாவது நம்ம இங்க இன்புட் கொடுக்கறது வந்துட்டு ஒரே ஒரு இன்புட்டை வச்சும் பண்ணலாம், இல்ல 2 இன்புட்டை ஒரே லைன்ல ஒரே ஜென்கின்ஸ் வச்சு கூட பண்ணலாம். அதுதான் இங்க நான் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள்ல காட்டியிருக்கேன். இப்ப சந்துருன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு எக்ஸாம்பிள். இது ஒரு இன்புட்டு, இது ஒரு இன்புட் வச்சும் பண்ணலாம், 2 இன்புட்ஸ் வச்சும் பண்ணலாம். ஓகேங்களா? as per your requirements you can able to give your inputs. as per எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு நம்ம அந்த கீவேர்டை எடுத்து அப்படியே போட்டு இந்த கண்டினியூ இன்டகிரேஷன், இது வந்து இந்த வந்து பைப் சிம்பிள்னு சொல்லுவாங்க. இந்த பைப் சிம்பிள் வந்து கண்டினியூ இன்டகிரேஷன் சொல்லுவாங்க. ஒரு நேம் கொடுத்து இன்னொரு இன்புட் கொடுத்து நம்ம ட்ரை பண்றது. ஓகேங்களா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குல்ல? இல்ல இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கறதா கேளுங்க. என்ன வேறமணி, டவுட் இருக்குங்களா? இல்ல. அதுதான் பண்ணி பார்த்தோம். நான் இன்னும் ஃபுல்லா இண்டிவிஜுவலா பண்ணல. நீங்க குடுத்தத பண்ணி பார்த்துருக்கேன். சரி 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 சரி. ஆக்சுவலி உங்களுக்கு வந்துட்டு நீங்க கேட்ட மாதிரி எக்ஸ்டெண்டட் ரிப்போர்ட் வந்து இதுலயே ட்ரை பண்ற மாதிரி நான் பார்த்தேன் ஆல்மோஸ்ட். பட் ஆனா கொஞ்சம் எரர் அடிக்குது. அது இல்லாம நம்மளுடைய அட்வான்ஸ் வெர்ஷன் எடுத்து போடல போல. அதனால கொஞ்சம் விஷயம் பார்த்துட்டு இருக்கேன். ஈவன் தோ எக்ஸ்டெண்டட் ரிப்போர்ட் இதுக்கா? குக்கும்பருக்கு இல்ல. அது டெஸ்ட் அது என்ஜின்ல சென்ட் காமன் பண்ணுங்க. தான் அது. ஓகே. காமன். ஓகே. ஃபைன். ஓகே. யூ கேன் ஏபிள் டு ஜெனரேட் இன் த ஃப்ரேம்வொர்க் வாட் எவர் யூ நீட். ஓகே. அது ரிசல்ட்ட பார்க்கறதுக்கு ஒரு ரிப்போர்ட். ஆமா ஓகே. ஆமா. இப்ப இந்த ரிப்போர்ட்டை நம்ம இங்க எழுதிட்டு இந்த ம், ரிப்போர்ட் ம். வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட்ஸ் மூலியமா இங்க கால் பண்ணி மூலியம் நம்ம இங்க ஒரு இம்ப்ளிமெண்ட்ஸ் போட்டு இல்ல எக்ஸ்டென்ஸ் போட்டு அந்த அந்த கிளாஸை கால் பண்ணிப்போம். ஓகே. எக்ஸ்டென்ஸ் போட்டு அந்த காலை இங்க கிளாஸ் கால் பண்ணி நம்ம அது மூலியமா ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? அது நாட் ஓன்லி இந்த ஸ்பெஷல்லி நீங்க இங்க எந்த ஃப்ரேம் ஒர்க் பண்ணாலும் அந்த எக்ஸ்டென்ஸ் போட்டு அந்த கீவேர்டு வச்சு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஓகே. ஆனா நம்ம இதுல வந்துட்டு உங்களுக்கு ஈஸி மெத்தட் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். அதை பார்த்துட்டு கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகே. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு ஒரு ரன்னர் கிளாஸ் வியூ. ஓகேங்களா? ரன்னர் கிளாஸ்ல நம்ம என்னென்ன பண்ணணும், ரன்னர் கிளாஸ் எந்த பர்பஸ்க்காக பண்றோம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபீச்சர் ஃபைல் ஜென்ரேட் பண்ணணும். ஃபீச்சர் ஃபைல் ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டெப் டெஃபினிஷன் எழுதணும். ஸ்டெப் டெஃபினிஷன் எழுதுனதுக்கு அப்புறமா இப்போ ரன்னர் கிளாஸ்ல போறோம். ஓகேங்களா? இப்போ ரன்னர் கிளாஸ்க்கு ரன்னர் பேக்கேஜ் ஓபன் பண்ணணும். ரன்னர் பேக்கேஜுக்கு ரன்னர் தான் நேம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, எது வேணாலும் நேம் வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து ரைட் கிளிக் பண்ணி நம்ம நியூ கொடுத்து ரன்னர் எழுதுறோம். இந்த ரன்னர் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்துட்டு ஜே யூனிட்டோட ஒரு அனோட்டேஷன். அந்த அனோட்டேஷன் தான் வந்துட்டு அதனாலதான் நம்ம வந்து குக்கும்பர் ஜாவா குக்கும்பர் ஜே யூனிட் சொல்லிட்டு ரெண்டு டிபெண்டன்சிஸ் வந்து நம்ம இந்த பாம் டாட் எக்ஸ்எம்எல்ல ஆட் பண்ணுவோம்.
இந்த pom.xml வந்துட்டு நம்ம குக்கும்பர் ஜாவா, குக்கும்பர் JUnit நம்ம ஏன் ஆட் பண்றோம்னா, இது வந்து ஓல்டு இந்த JUnit வந்து யாருமே யூஸ் பண்றது இல்ல. ஆனா JUnitோட வியூ வந்து நம்ம எதுக்கு ஆட் பண்றோம்னா, இந்த ரிப்போர்ட் ஜெனரேஷனுக்காக மட்டும்தான். இப்பதான் நம்ம இங்க வந்து JUnit கொடுப்போம் @run with இந்த குக்கும்பர் டாட் கிளாஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வியூ வந்துட்டு இன்னொரு JUnit வருது @cucumber optionsன்றது. இதுல வந்து நீங்க என்ன எழுத போறீங்கன்னா ஒன்னு ஃபீச்சர்ஸ் எழுத போறீங்க. ஃபீச்சர்ஸ்னு எழுதி இதுல வந்து டபுள் கோட்ஸ்ல நீங்க எந்த ஃபீச்சரை வந்துட்டு நீங்க ரிப்போர்ட் வந்து வியூ பண்ணி பார்க்கணுமோ அந்த ஃபீச்சரை வந்து இங்க எடுத்து போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்துட்டு நான் இப்போ இந்த லாகின் 01 வந்துட்டு நான் ரைட் கிளிக் பண்ணி இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து அந்த ப்ராப்பர்ட்டிஸோட லொகேஷன் எடுத்து இந்த லொகேஷன் எடுத்து நான் அங்க தரப்போறேன். ஓகேங்களா? இந்த லொகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜஸ்ட் ஒரு கமா கொடுத்து இங்க எடுத்துட்டு வந்துடணும். இதுல நெக்ஸ்ட் வந்துட்டு க்ளூ போடணும். க்ளூனா என்ன? க்ளூன்றது வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு நம்ம பண்ண போற அந்த ஸ்டெப் டெஃபினிஷனையும் இந்த ஃபீச்சர் ஃபைலையும் ரெண்டுத்தையும் வந்து மிங்கிள் பண்றது தான் க்ளூவோட வேலை. ஓகேங்களா? ஸோ இந்த நீங்க வந்துட்டு இங்க வந்து நீங்க என்ன எழுதணும்னா ஜஸ்ட் வந்துட்டு அந்த பேக்கேஜோட நேம் மட்டும் எழுதினா போதும். நீங்க என்ன பேக்கேஜ் எழுதுனீங்களோ அந்த பேக்கேஜோட நேம் மட்டும் இங்க நீங்க அதே கேபிட்டல் லெட்டரோட ஸ்மால் லெட்டரோட நீங்க இங்க கரெக்டா கொடுத்தீங்கன்னா போதும். வேற எந்த வித ப்ரொசீஜரும் இதுல இல்ல. சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து கமா கொடுத்து ஊக்ஸ்ன்னு சொல்லணும். ஊக்ஸ்னா என்னன்னா ஊக்ஸ்ன்றது நம்ம எழுத போறோம் தனியா. ஊக்ஸ்ன்றது ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் வந்துட்டு நீங்க எழுத போற சினாரியோக்கு ஹெட்டிங் தர மாதிரி. பிஃபோர் சினாரியோ ஆஃப்டர் சினாரியோன்றது. இதுல ஊக்ஸ் வந்து கம்பல்சரி எழுதணுமா கேட்டா அப்படிலாம் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல எதுவுமே இல்ல. நீங்க வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். ஸோ இந்த ஊக்ஸ் கான்செப்டுக்கு நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து ஒரு கிளாஸ் ஒன்று எழுதுறோம். அதுக்குமே நான் வந்துட்டு ஊக்ஸ்னே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதுலதான் வந்துட்டு நம்ம ப்ரியாரிட்டி எல்லாம் செட் பண்ண முடியும். இதுல ஆக்சுவலி ப்ரியாரிட்டின்ற சென்ஸ் ஆஃப் எந்த ஆர்டர்ல நம்ம வைக்க போறோம்ன்றது சொல்ல வரேன். வேற ஒண்ணும் இல்ல. இந்த ஊக்ஸ் நீங்க எழுதணும்னா எழுதலாம், வேணும்னா விட்டுடலாம். இப்பயும் சொல்லிடுறேன். அப்புறமா கம்பல்சரி சொன்னு வச்சுக்க போறீங்க. ஒரு டவுட் எனக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப நேத்து ஒரு ப்ரோகிராம் ஃபர்ஸ்ட் குக்கும்பர் நீங்க எழுதும்போது ஒரு ஃபீச்சர் ஃபைல் எழுதுனீங்க. அதுக்கு ஸ்டெப் டெஃபினேஷன் எழுதணும். சரி. இப்ப நம்ம ரன்னர் பண்றது அந்த கன்டினியூஷன் ஆஃப் த ப்ரோகிராமா? இல்லன்னா இது இன்னொரு கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்களா? இல்ல கண்டினியூஸ் ஆஃப் ப்ரோக்ராம் தான். நம்ம எழுதின ஓகே. இந்த பாதியில ஸ்டாப் பண்ணிட்டோம். அதனால திருப்பி நடுவுல இப்ப வரோம். ஆமா இப்ப ஆமா ஆமா. இப்ப டெஸ்ட் என்ஜின் ப்ரோகிராம் எடுக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். நம்ம ஒரு ஃபைல் எடுத்து ம் ரன் பண்றோம். ஒரு ப்ரோகிராம் முடிச்சுட்டோம். அவுட்புட் வந்துச்சுன்னா ம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றோம். ஃபார்ம் ஃபைல்னா 2 ஃபைல், பேஸ் ஃபைல் ஒரு 3 ஃபைல வச்சு ரன் பண்றத பேஜ் அவேர் மாடல் பார்க்குறோம். இப்ப இந்த ம். குக்கும்பர் ஃப்ரேம்வொர்க்ல இப்ப ஃபியூச்சர் ஃபைல், ஸ்டெப் டெஃபினிஷன் அதோட முடிஞ்சிருச்சா? இல்லன்னா இல்ல அதுக்கப்புறம் அது ஒரு ரன்னர்னு ரன்னர் ஒண்ணு கிளாஸும் பண்ணணும். வரும். அது ஓகே. ரன்னரும் ரன்னர் வரும். கிளாஸ். ம். ஆமா. ரன்னர் கிளாஸ் மட்டும் தான் வரும். அதோட ஜாயிண்ட். இந்த ஊக்ஸ் ம். கான்செப்ட் வந்துட்டு நீங்க வேணும்னா எழுதலாம், இல்லைன்னா வேணும்னா விட்டுடலாம். இது வந்து ஓகே. ஜஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய சினாரியோ ஒரு 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 சினாரியோக்கு முன்னாடி நீங்க என்னென்ன பண்ணணும்ன்ற வியூ காட்டுறதுக்காக தான் பண்ண வந்தேன். ஓகே. அப்ப ஒரு ப்ரோகிராம் குக்கும்பர்ல பண்றோம், ஃப்ரேம்வொர்க் பண்றோம்னா, 1 ஃபியூச்சர் ஃபைல் இருக்கும், ஒரு ஸ்டெப் டெஃபினிஷன் இருக்கும், ஒரு ரன்னர் 3 இருக்குது ஆமா இல்லைங்களா? ஆமா 3 ஓகே. 3 கம்பல்சரி. கான்செப்ட் 3த்தையும் கம்பல்சரி. ஓகே. ஓகேங்களா? சோ இந்த ம். பிஃபோர் அனோடேஷன் நீங்க போட்டுட்டு இங்க நீங்க என்ன பண்ணணும்னா இங்க வந்து நீங்க ஆர்டரிசம் கொடுத்துக்கலாம். அதாவது ஆர்டர் 1 ஆர்டர் 2 அந்த மாதிரி. அதுதான் வந்துட்டு ப்ரியாரிட்டி 1 ப்ரியாரிட்டி 2ன்ற மாதிரி. அதை கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க வந்துட்டு இங்க பப்ளிக் வாய்டு நம்ம எப்படி வந்துட்டு டெஸ்ட் என்ஜின் வந்து எப்படி பண்றோமோ அதே மாதிரி
இங்க பப்ளிக் வாய்டு தென் நேம் வந்துட்டு பிஃபோர் சினாரியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளா நீங்களே வச்சுக்கோங்க. பிஃபோர் சினாரியோ வச்சுட்டு பிஃபோர் சினாரியோக்குள்ள நான் எழுதுறேன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு நான் சிஸ் அவுட் போட்டு வச்சுக்கிறேன். நீங்க ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக நீங்க எழுதுறதா கூட எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு இது என்ன பண்ணும் நம்மளுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஒரு சினாரியோ நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல் சினாரியோ ரன் பண்றதுக்கு முன்னாடி இந்த வியூ வந்து இந்த சினாரியோ ரன் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு வந்து சினாரியோக்குள்ளே போகும். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்ப நம்மளுக்கு வந்து சினாரியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றத காட்டும். ஸோ பார்க்கும் போது வந்துட்டு திஸ் சினாரியோ ஸ்டார்ட்ஸ் நவ் அந்த மாதிரி இல்ல ஏதாவது ஒண்ணு நீங்க ஏதாவது ஒரு உங்க ப்ராஜெக்ட் பத்தி ரிலேட்டடா ஏதாவது போடணும் இல்ல அந்த சினாரியோ பத்தி ஏதாவது ரிலேட்டடா போடணும்னா கூட இதுல போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு பேனர் மாதிரி ஒரு நம்மளுடைய ஸ்டார்டிங் ஆகுது அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் இங்க வந்து திஸ் ஃபீச்சர் இல்லைன்னா திஸ் சினாரியோ டெஸ்டிங் அபவுட் this testing about FB page அந்த மாதிரி நீங்க ஏதாவது சினாரியோ எழுதி வச்சீங்கன்னா இது போதும். இதுல வந்து நீங்க அட் ஆஃப்டர்னு கொடுத்துக்கலாம். அட் ஆஃப்டர் சினாரியோனா இது வந்து ஒரு சினாரியோ முடிஞ்ச கொஞ்சம் இது வந்து அசம்பிள் ஆகும். இதுல என்ன சொல்ல போறோம் நம்ம பெருசா இங்க ஒரு பப்ளிக் வாய்டு போட்டு இங்க வந்து ஆஃப்டர் சினாரியோ இந்த கான்செப்ட் வந்து ஊக்ஸ் கான்செப்ட் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு இப்ப லேட்டஸ்டா யாருமே எதுவுமே யூஸ் பண்றது இல்ல. பட் ஆனா இதையும் உங்க டாபிக்ல நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இங்க வந்து நீங்க என்ன பண்றீங்க ஜஸ்ட் ஒரு சிஸ் அவுட் மாதிரி கூட போட்டுக்கலாம். இதையே வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லி டெஸ்டட் அப்படின்னு போட்டீங்கன்னா இது சேவ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இந்த ஊஸ் கான்செப்டை நம்ம வந்துட்டு இங்க கால் பண்ற மாதிரி. ஓகேங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க. இதுலக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க ஜஸ்ட் வந்துட்டு இந்த பிராக்கெட் எடுத்துருவோம். அதனால ஏதாவது அடி இதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு பிரிட்டி ஃபார்மட் தரணும். அதாவது பிளகின்ஸ் வந்துட்டு எழுதணும். இந்த பிளகின் மூலயமா தான் நீங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரிப்போர்ட் ஜென்ரேஷன் நடக்கும். ஸோ இந்த பிளகினை கரெக்டா கொடுக்கணும். இதுக்குள்ள என்ன கொடுக்க போறீங்கன்னா பிரிட்டி ஃபார்மட் இங்க ஜேசான்ல கோலன் கொடுத்து டார்கெட்ன்ற இந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு ஸ்லாஷ் கொடுத்து குக்கும்பர் ரிப்போர்ட்ஸ் குக்கும்பர் ரிப்போர்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் நேம் வேணும் எனக்கு. அந்த ஃபோல்டர் நேம்குள்ள வந்துட்டு ஸ்லாஷ் கொடுத்து fb.json அப்படின்னு கொடுத்தோம்னா ஜேசான் ஃபார்மட்ல நம்ம ரிப்போர்ட் வரும். ஓகேவா? இது ஒரு டைப்பு. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து HTML ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணணும். அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க மறுபடியும் ஒரு கமா கொடுக்குறீங்க. கீழே இங்க எடுத்து வந்து ஒரு டபுள் கோட்ஸ் ஓபன் பண்ணி இதுல வந்து HTML போடுறீங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டா HTML போட்டு கோலன் கொடுத்து டார்கெட்
ஸோ டார்கெட்ல ஸ்லாஷ் கொடுத்து அதே குக்கும்பர் ரிப்போர்ட்ஸ்னு போட்டு இதுல ஸ்லாஷ் போட்டு அது எஃபி டாட் HTML. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. இதுக்கப்புறமா நீங்க வந்து நீங்க பண்ணணும், ஒரு மோனோக்ரோம் ட்ரை ரன் தரணும். அந்த மோனோக்ரோம் ட்ரை ரன் கொடுத்துட்டீங்கன்னா இட்ஸ் ஃபினிஷ்டு. ஃபீச்சர்ஸ்ல ஃபீச்சர் நினைக்கிறேன், எஃப் வந்து ஸ்மாலா. என்ன தப்பு பண்ணிட்டேன் தெரியலையே. ஃபீச்சர்ஸ் தான். இப்போ ஓகே. ஃபீச்சர்ஸ்ன்ற நேம கூட கரெக்டா எழுதுருங்க. இது வந்து ஒரு சின்டெக்ஸ் மாதிரி, நீங்க இதை அப்படியே காப்பி பண்ணி உங்களுடைய எல்லா ரிப்போர்ட்டுக்கும் நீங்க எழுதியே ஆகணும், வேற வழியே இல்லை. அப்படி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். இதுல குக்கும்பர்ல ஓகேங்களா? இல்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ரன் பண்ணும்போது சந்துரு, ரன்னர் கிளாஸை மட்டும்தான் இப்போ எப்படி டெஸ்ட் மெத்தட் ரன் ஆகுமோ, இப்போ இதுல வந்து ரன்னர் கிளாஸை மட்டும் ரன் பண்ணா போதுமா? 3 டெஸ்ட் கேஸ் கீழே வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா, இல்ல 3 டெஸ்ட் கேஸ்ல இந்த வந்து எக்ஸ்ட்ரா இதை விட்டுருங்க. ஜஸ்ட் இது Okay, மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். இல்ல, இதை மட்டும் தான் ஃபார் ஃபோக்கஸ் எக்ஸாம்பிள் பண்ணோம். சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இப்போ ஸ்டெப்டு அண்டர்ஸ்கோர் டெஃபினேஷனில் ஒரு 10 டெஸ்ட் கேஸ் வச்சுருக்கோன்னா, நம்ம 1 by 1 ரன் பண்ணாமல் சீக்வன்ஸில் நம்ம எல்லாமே ஆர்டராக நம்ம ரன் பண்ணணும்னா, ரன்னர் கிளாஸ் அந்த ஒரு கிளாஸை மட்டும் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும், அவ்வளோதானே? ஆமா ஆமா, இதுல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் அதை கால் பண்ணி அதை ரன் பண்ணும். இதோ நம்ம எழுதுனது வந்துருச்சுங்க. ஸோ நம்ம எழுதின அந்த ஆஃப்டர் கிளாஸ்க்கு ஆஃப்டர் சினாரியோ பிஃபோர் சினாரியோ இங்க வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு ப்ரோக்ராம் ரன் ஆயிருக்கு. இது பிஃபோர் சினாரியோ ஃபர்ஸ்ட் டைம், இது ஆஃப்டர் சினாரியோ. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம், ஏன்னா நம்ம 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்போம். 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகி ஒன்று க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்டட்னு சொல்லிட்டு செகண்ட் டைமும் நமக்கு வந்திருப்போம். ஓகே, இந்த ஹுக்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் எடுத்தீங்களே, அதில் அனடேஷன் பிஃபோர் ஆஃப்டர் வேற ஏதாவது இருக்கா அனடேஷன்ஸ் அதில்? இல்ல, அவ்வளவுதான், அட் பிஃபோர் மட்டும்தான். இதுல வந்து நீங்க ஜஸ்ட் வந்து நீங்க இதுக்கப்புறம் இன்னொரு பிஃபோர் ஏதாவது ஆட் பண்ணா இருந்தா இங்க ஆர்டர் கொடுத்து 0 கொடுத்து இன்னொரு பிஃபோர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் கேசஸ்க்குள்ள போங்களேன் சந்துரு. ஒரு நிமிஷம். எக்லிப்ஸ் ஹலோ ஹலோ கேக்குது. சொல்லுங்க. ஸோ அந்த பேக்கேஜ் அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா இதுல வந்து நீங்க லாகின் ஒரு பேஜ் இருக்கு, அப்புறம் ஓப்பன் அது நம்மளோடது. அவங்களோடது. சும்மா ஸோ எழுதிருக்கேன். இப்போ ஓகே, இப்போ வந்து என்ன செய்யும்னா, எடுத்த உடனே பிஃபோர் ரன் பண்ணிட்டு லாகின் 01 டெஸ்ட் கேஸ் எழுதிட்டு ஆஃப்டர் ரன் பண்ணும்.
நெக்ஸ்ட் அதே ம். மாதிரி ஓப்பன் GOOன்னு இருக்குல்ல, ஓப்பன் கூகுள் சம்திங். ஸோ அது ரன் பண்றதுக்கு முன்னாடி பிஃபோர் ரன் பண்ணும் இல்ல இல்ல ஓப்பன் இல்ல கூகுள். இல்ல இல்ல அப்புறம் இல்ல. ஆ அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிஃபோர் சினாரியோ எழுதும். பிஃபோர் சினாரியோனா இந்த சினாரியோ எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ஊக்ஸ்ல ஓகேங்களா. தென் ம் நெக்ஸ்ட் அகெயின் இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல நம்ம இங்க ஒரு சினாரியோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம்ல, அதுக்காக இந்த சினாரியோ எழுதி முடிச்சுட்டு எழுதுற முன்னாடி இதுல ஒரு பிஃபோர் சினாரியோ இருக்கும், அதுக்கடுத்து ஒரு ஆஃப்டர் சினாரியோ இருக்கும். இது ரன் பண்ணு, அது ரன் பண்ணும், அவ்வளவுதான். இந்த ரன்னர் கிளாஸ்ல நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோமோ அந்த கான்செப்ட்ஸ் மட்டும் தான் ரன் ஆகும். இதுல நம்ம ஒரே ஒரு ஃபீச்சர் ஃபைல் தான் கொடுத்துருக்கோம். அந்த ஃபீச்சர் ஃபைலுக்குள்ள என்ன ஸ்டெப் டெஃபினிஷன்ஸ், என்ன ஜென்கின்ஸ் கீவேர்ட்ஸ் தான் இருக்குதோ அதை மட்டும் தான் ரன் பண்ணும். உங்களுக்கு வேற ஒரு ஃபீச்சர் ஃபைல் எடுத்து இதை ரன் பண்ணாது. ஓகேங்களா. இது வேற ஒரு ஃபீச்சர் ஃபைல், இந்த ஃபீச்சர் ஃபைல் தான் இந்த ஸ்டெப் டெஃபினிஷன். இப்போ ரன்னர் கிளாஸ்ல நம்ம அடுத்த ஃபீச்சர் ஓப்பன் கூகுள் ஃபீச்சரை கொடுத்துருந்தோம்னா அந்த சீக்வன்ஸ் கேட்குறேன். இப்போ நீங்க ஆமா ஆமா. எனக்கு இப்ப நீங்க தெரியுது. இந்த லாகின் 01 ஃபீச்சர் கொடுத்துறீங்களா, இதுக்கு பதிலா நீங்க ஆ இந்த இந்த ஓப்பன் கூகுள் எடுத்து நீங்க கொடுத்தீங்கன்னா அப்ப இது ரன் ஆகும். இல்ல சீக்வென்ஸ்ல ரெண்டாவதா இல்ல 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 ரன் பண்ண ரெண்டு ரெண்டாவது? ரெண்டு மாதிரிலாம் ரன் ஆகுது. ஓகே சந்துரு. நீங்க இங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரன் ஆகும். அது ரன் ஆனதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டார்கெட் ஃபோல்டருக்குள்ள குக்கும்பர் ரிப்போர்ட்ஸ்குள்ள தான் நம்மளுக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். அந்த ரிப்போர்ட் எடுத்து நம்ம அவுட்புட் எடுத்து காட்டி நம்ம வியூ காட்ட வேண்டாம். கேசஸ்லாம் ரன் பண்ண முடிச்சதுக்கு அப்புறமா இந்த டார்கெட் ஃபோல்டர் மட்டும், இந்த டார்கெட் ஃபோல்டர் தான் நம்ம இங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால டார்கெட் ஃபோல்டரை நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்க வந்து நீங்க இந்த fb.html நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட லேட்டஸ்ட் ரன் பண்ண வியூ வந்துடும். இதையே நீங்க வந்துட்டு ரிப்போர்ட் ஜென்ரேஷன் கொடுத்துடலாம், அவ்வளவுதான். வேற டவுட் இருக்குங்களா? இவ்வளவுதான் குக்கும்பர்ல வேற எதுவும் புதுசா நம்ம டெஸ்ட் என்ஜின்ல வந்து அட்வான்ஸ் வெர்ஷன், அதனால அந்த வெர்ஷனை வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு குக்கும்பர் டீச் பண்ணேன், அவ்வளவுதான். ப்ரோக்ராம் கொஞ்சம் காட்டுங்க. ரன்னர் ஜாவா காட்டுங்க. பேக்கேஜ் பேக்கேஜ். அந்த ரன் வித் குக்கும்பர் இது ஒரு சின்டாக்ஸ். இது இப்படிதான் இருக்குமா? ரன் வித் குக்கும்பர் டாட் கிளாஸ் போட்டு எல்லாத்துக்குமே ரன் வித் குக்கும்பர் டாட் கிளாஸ் தான் போடுவோம். ஆமா ஆமா. இந்த இப்ப இதுக்கு ஜேசன் டார்கெட் அதெல்லாம் எப்படி நம்ம சின்டாக்ஸ் எங்கேருந்து அப்புறம் காப்பி பண்ணோமா? அந்த இல்ல ஜேசான்ன்றது நம்மளுக்கு தேவையான ஃபார்மட். ஓகேங்களா. டார்கெட்ன்றது ஃபோல்டரோட நேம். இந்த டார்கெட்ன்றது ஃபோல்டரோட நேம். இதுக்குள்ள ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கேன், அதுதான் குக்கும்பர் ரிப்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கேன். இது நீங்க என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். பட் திஸ் நேம் ஷுட் பி காமன். ஆமா ஆமா. இது வந்து நீங்களா எந்த நேம் வேணா வச்சுக்கலாம். உங்க ப்ராஜெக்ட் இந்த மாதிரி FB ரிப்போர்ட்ஸ் அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் ஏதாவது ஒரு நேம் வேணும்னா அந்த நேம் நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த நேம் நீங்க வைக்கிறதா? முன்னாடியே பண்ணிருந்தீங்களா அந்த ரிப்போர்ட்? நீங்களே முன்னாடியே பண்ணிருந்தீங்க ஒரு ஃபோல்டர். அது இது ஃபோல்டர் தானே. இந்த ஃபோல்டர் நான் இப்பதான் கிரியேட் பண்ணேன். ஆமா. இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணலாம். நான் வந்துட்டு இதை வந்துட்டு FB ப்ராஜெக்ட் அப்படி கொடுத்துறேன்னா அந்த நேம்ல எனக்கு வந்துடும். அந்த நேம்ல எனக்கு வந்துட்டு FB1 வேணும் அப்படின்றது வேணும்னா
இதை வச்சு நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கு FB1 வந்துடும். இதுலயும் நம்ம FB ப்ராஜெக்ட்ஸ் அப்படி கொடுத்தோம்னா FB ப்ராஜெக்ட்ஸ் வந்துடும். ஃபோல்டரோட நேம் ஜஸ்ட் தான். ஃபோல்டரோட நேம், இந்த ஃபோல்டரோட நேம் மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் அந்த டார்கெட் ஃபோல்டரை போயிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணணும். ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு அந்த ஃபோல்டர் நேம் காட்டும். ஃபோல்டரோட நேம் FB ப்ராஜெக்ட். இதுக்குள்ள FB1 ஓப்பன் பண்ணா அதே ரிப்போர்ட் நமக்கு ஜெனரேட் ஆகும். தட்ஸ் ஆல். ஓகே, நம்ம கிரியேட் பண்றதுதான். ஓகே. இதுல வந்து நம்மளுக்கு ஓவரால் டியூரேஷன் தான் காட்டும். பர்டிகுலர் ஒரு ஒரு மெத்தடுக்கும் என்னென்ன டைமிங் ஆச்சுன்ற மாதிரி காட்டாது. நம்ம டெஸ்ட் என்ஜின்ல வந்து ஒரு பர்டிகுலர் மெத்தடுக்கும் எத்தனை செகண்ட்ஸ் தனித்தனியே காட்டும். பட் ஆனா இதுல வந்து ஓவரால் டியூரேஷன் தான் காட்டும். டெஸ்ட் என்ஜின்ல நிறைய விஷயம் இருக்குது. டெஸ்ட் என்ஜின்ல தான் API டெஸ்டிங்கும் ரெஸ்ட் அஷ்யூர்ட் APIல அதுல தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனா எக்ஸ்டெண்டட் ரிப்போர்ட்ன்றது வந்து காமன். அது வந்து நீங்க டெஸ்ட் என்ஜின் தான் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சாதாரண ஒரு ஜாவா ஃபைல் ஜென்ரேட் பண்ணா கூட அதை ஜென்ரேட் பண்ண முடியும். வேற ஏதாவது எழுதணும், வேற ஏதாவது கொஸ்டின் கேட்கணுமா? ஆக்சுவலி அந்த எக்ஸ்டெண்டட் ரிப்போர்ட்ஸ் வந்து எதுக்கு இந்த செட்டப் வந்து எதுக்கு பண்ணாங்கன்னா ஜாவாக்கு தான் மெயினா பண்ணாங்க. ஏன்னா ஜாவால தான் HTML கோடிங் வரும், கான்ஃபிகரேஷன்ஸ் கோடிங்லாம் வரும். அந்த வியூக்காக பண்ணதுதான் இது. ஏன் இதுல மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஜாவால தான் வந்துட்டு நீங்க இந்த மாதிரி தனியா இந்த மாதிரி ஃபீச்சர் ஃபைல்லாம் எழுத மாட்டீங்க. ஒரு ரன்னர் கிளாஸ்லாம் இருக்காது. அதனால உங்களுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு இதுதான் இருக்கும். உங்களுக்கு ஜாவால கான்செப்ட்ல ரன் பண்ணதுதான் உங்களுக்கு ரெடி பண்ணதுதான் வந்து இந்த எக்ஸ்டர்னல் ரிப்போர்ட் கான்செப்டே. பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டு ஏதாவது கரெக்டான எக்ஸாம்பிள் வச்சுன்னா நான் உங்களுக்கு டீச் பண்ணிடுறேன். இதுல ஏதாவது வேற ஏதாவது டீச் பண்ணணுமா? இல்ல குக்கும்பர்ல ஏதாவது சொல்லணும்னா ஏதாவது கேட்கணும்னா கேள்வி, டவுட்ஸ் ஏதாவது சொல்லுங்க. ஒண்ணே ஒண்ணுதான். இப்ப ரிப்போர்ட் வந்து ஒரு டெஸ்ட் கேஸ் தான் ரன் ஆகுது சந்துரு. ஒரு டெஸ்ட் கேஸ் தான் காமிக்குது இந்த ரிப்போர்ட் இல்லையா? எனக்கு வந்து இப்ப ஸ்மோக் டெஸ்டோட எப்படி நம்ம ஸ்மோக் டெஸ்ட்ல ஒரு 10-15 டெஸ்ட் கேஸ் வச்சிருப்போம். எல்லாம் ரன் பண்ணிட்டு எது ஃபெயிலியர் எது பாஸ்ன்னு நம்மளுக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணும். அந்த சீக்வென்ஸ் தான் தேவைப்படும்னு நினைக்கிறேன் ரியல் டைம்ல. நம்ம வந்து எப்படி எல்லாத்தையும் ஒன் பை மொத்தமா ஒன்னா ரன் ரன் பண்ண முடியும். பண்ணணும்னு கேக்குறீங்களா? இப்போ ஸ்மோக் டெஸ்ட்னு ஒரு சூட் இருக்கும், இன்னொன்று ரிகர்ஷன் சூட்னு 2 இருக்குன்னு வச்சுங்க. ஸோ நம்ம அதை ஃபுல்லா ரன் பண்ணி நமக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். பொதுவா ரிப்போர்ட்னாலே அப்படிதான். நம்ம ஒவ்வொரு டெஸ்ட் கேஸ்க்கும் நம்ம ரிப்போர்ட் கேட்க மாட்டோம். ரியல் டைம்ல ஓகேவா? அந்த சினாரியோல கேட்குறேன். இது ஒரே ஒரு டெஸ்ட் கேஸ்க்கு மட்டும் ரிப்போர்ட் கொடுக்குதே. சீக்வென்ஸா ரிப்போர்ட் இருந்தா தானே சரியா வரும். உங்களுடைய கேப்பபிலிட்டிஸ் எதுவோ அதுதானே நான் சொல்ல முடியும். இது வியூ இப்படிதான். உங்களுக்கு எந்த வியூ இது கரெக்டா இருக்கணுமோ இது உங்களுக்கு கரெக்டா டீச் பண்ணிட்டேன். இதுதான் உங்களுக்கு இந்த வியூ தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட்ல இருக்கும். ஜக்கின்றது எதை சொல்லுவோம்? காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஜக்கின்றது நம்ம என்னென்ன சொல்லுவோம்? அது ஃபீச்சர்ஸ் ஸ்டெப் டெஃபினிஷன் இங்க எழுதுற நம்ம இந்த ஜென்கின்ஸ் தான் வந்து காம்போனன்ட்ஸ் மாதிரி given and when then. ஆமா. கண்டினியூ இன்டகிரேஷன்னா இதுதான் கண்டினியூ இன்டகிரேஷன். இந்த பைப் சிம்பிள் கொடுத்து பண்றோம் பாத்தீங்களா? கண்டினியூஸா நமக்கு எத்தனை இன்புட் கொடுத்துருந்தோமோ அத்தனை இன்புட்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுது பாத்தீங்களா? இதுதான் கண்டினியூ இன்டகிரேஷன் சொல்லுவாங்க.
ஜர்கின்னா என்ன? எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க ஜர்கின்றத? ஜர்கின். இப்ப நீங்க அட் ரெஸ்ட்ன்ற வேர்ட் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? எனக்கு ஜர்கின் என்னன்னு தெரியல. பேசிக்கா இல்ல அதுக்கு தான் கேக்குறேன். புரியுது. இப்ப இல்ல அட் அட் டெஸ்ட்ன்ற டெஸ்ட்ல ஒரு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணும்போது அனோடேஷன்ஸ் போட்டு நம்ம அட் டெஸ்ட்ல பண்றோம். வி ஆர் டூயிங் தி டெஸ்ட். அது டெஸ்ட் பண்றோம். அந்த வெப் டிரைவர்ல 2 காம்பவுண்ட் லாகின் ஃபங்ஷனாலிட்டிய டெஸ்ட் பண்றோம். சோ வி ஆர் டூயிங் தி டெஸ்ட் அப்படின்றதுனால அட் டெஸ்ட்ன்னு அந்த டெஸ்ட் என்ஜின் ஃப்ரேம்வொர்க்ல போடுறோம். அது ஜர்கின் வந்து ஒரு மெயின் மெத்தட் மாதிரி. ஆ அதே மாதிரி இங்க வந்து நம்ம எழுதுறது எல்லாமே இங்க வந்து ஒரு மெயின் மெத்தடு. ம். அதைத்தான் நம்ம இங்க கீவேர்ட்ஸ் வச்சு பண்றோம். அவ்வளவுதான். ஓகே. அது பேர் ஜர்கின் தான் ஜென்கின்ஸ். கீவேர்ட்ஸ் வச்சுட்டு பண்றோம். ஓகே. இந்த குக்கும்பர்ன்றது பிஹேவியரல் டேட்டா ட்ரிவன் சொல்லுவாங்க. ஆமா இஸ் ஆமா இட் பிடிடி. பிடிடி. அத பத்தி ஏதாச்சும் சொல்ல முடியுங்களா? பிஹேவியர் டேட்டா ட்ரிவன்னா எப்படி அது? நம்ம இங்க பண்ற ஃபீச்சர் ஃபைலுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய ஸ்டெப் டெஃபினிஷன் வச்சு அதுக்கேத்த மாதிரி ரன்னர் கிளாஸ் எழுதுறோம்ல, அதுதான் ஒரு பிஹேவியர் டிரைவன் டூல். வேற எதுவும் இல்ல. பிஹேவியர் டிரைவன் டூல்னா நம்மளுடைய என்ன பிஹேவியர் கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு ஃபீச்சர் ஃபைல் எழுதுறோமோ, அந்த ஃபீச்சர் ஃபைல்ஸ்க்கு ஏத்த சினாரியோ எழுதுறோமோ, அந்த சினாரியோக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு நம்ம வெப் பேஜை பிஹேவ் பண்ணி டெஸ்ட் பண்ணி கொடுப்போம். ஓகே. இப்ப நம்ம ஒரு பேக்கேஜ் ஒரு ப்ராஜெக்ட்குள்ள ஃபீச்சர் ஃபைலும் அந்த ஸ்டெப் டெஃபினேஷன் ரன்னர் எல்லாமே அதே ப்ராஜெக்ட் குள்ள வச்சுட்டு நம்ம ரன் பண்றோம். பட் டிஃபரெண்ட் பேக்கேஜஸ் தான் வச்சிருக்கோம். ரன்னர் வித் டிஃபரெண்ட் பேக்கேஜ், ஸ்டெப் டெஃபினேஷன் ஒரு பேக்கேஜ் வச்சிருக்கோம். லாகினும் ஃபியூச்சர் ஃபைலா வச்சிருக்கோம். அத மாதிரி வச்சுட்டு ஒரு ப்ராஜெக்ட் குள்ள வச்சு ரன் பண்ணி ரன் பண்ணும்போது நம்ம ரன்னர் டாட் ஜாவா ரன் பண்ணிட்டோம்னா நமக்கு ரிசல்ட் வந்துருது. ரிப்போர்ட் மாதிரி வந்துருது. ஃபைனல் எண்டிங் வந்துட்டு நம்ம ரன்னர் டாட் ஜாவா ரன் பண்றோம். இதோட குக்கும்பரோட இதை வந்து நான் ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி சொல்றேன். ஃபர்ஸ்ட் we are creating ஒரு ஃபீச்சர் ஃபைல் பண்றோம். அந்த ஃபீச்சர் ஃபைல்ல இருந்து வர அத ஜெகின்ஸ் காம்போனன்ட்ஸ் வச்சு கிரியேட் பண்ணி அத ரன் பண்ணும்போது வர ஸ்டெப் டெஃபினேஷன் ஒரு ஃபைல்ல டிஃபால்ட்டா ஒரு ஃபைல் வருது நமக்கு. அவுட்புட் கன்சோல்ல. அத காப்பி பண்ணி நம்ம வந்துட்டு ஸ்டெப் டெஃபினேஷன் ஃபைல ரன் பண்றோம். ரைட் பண்றோம். ப்ரோகிராம் ரைட் பண்றோம். ப்ரோகிராம் ரைட் பண்ணிட்டு தென் we are going for runner java. கரெக்ட்டுங்களா? கரெக்ட். Finally, we are running the runner java for the program execution and the reports. Yeah. Okay. சரி, ஓகே. இந்த மீட்டிங் முடியும் போது நான் வேற லிங்க் அனுப்புறேன். Okay. சரி. ஓகே, தேங்க்யூ. Bye.